அந்த பகுதிகளில் அந்த நட் கம்யூனிட்டி அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராஜெக்டை நாங்கள் ஆரம்பிக்கும்படியாக ஏற்பட்டது. கல்லுடைக்கிற பிள்ளைகளுக்கு அவர்களை கட்டி வைத்திருந்த அந்த பாண்டல் லேபர் என்று சொல்லுகிற அடிமைத்தனத்தில் வைத்திருந்த பிள்ளைகளை நாங்கள் விலை கொடுத்து வாங்கி 100 பிள்ளைகளுக்கு ஒரு ஹாஸ்டலை கட்டி அவர்களை படித்து வைத்து முன்னேற வருவதற்காக ஒரு காரியத்தை தொடங்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அது ஒரு பெரிய கதை. நான் ஒரு தடவை சுவிட்சர்லாந்து போயிருந்த போது என்னுடைய பிரசங்கமும் இங்கே போல தான் இருக்கும். அங்கேயும் கட்டப்பட்டான்னு பேசினதுனால சில வாலிபர்கள் என்னை தேடி வந்தார்கள். வந்து சொன்னாங்க, ஐயா, we are touched by your message. ஆனால் நாங்கள்லாம் இன்ஜினியர்ஸாக இருக்கிறோம், கெமிக்கல் இன்ஜினியர்ஸாக இருக்கிறோம், சயின்டிஸ்டாக இருக்கிறோம். எங்களுக்கு மாதம்லாம் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஒன் டைமை நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு சின்ன திட்டத்தை வச்சுருக்கோம், நாங்கள் ஒரு சின்ன குரூப்பாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னதுனால அவங்க என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கேட்டாங்க. இந்த நேரத்தில் நான் அந்த வழியாகவே போய் இந்த பிள்ளைங்கள்லாம் கல் உடைக்கும் போது அவங்களோட உட்காந்து அழுதுருக்கேன். ஏன்னா 4 வயசு 5 வயசு பிள்ளைங்க கல்லை உடைச்சி அந்த தூசியெல்லாம் பட்டு அவனுக்கு கண்ணும் தெரியாது. ஒரு நேரம் கஞ்சிக்கு தான். ஏன்னா கடன் கொடுத்தவன் முழு குடும்பத்தையும் அடிமையாக வைத்திருந்தான். அந்த பிள்ளைகளை குறித்த பாறை என்னை அழுத்தினதுனால நான் அவங்களுக்கு சொன்னேன், ஐயா, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஏதாவது நீங்கள் செய்ய முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா. அப்போ அவங்க ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சுவிட்சர்லாண்டில் நிறைய பிள்ளைங்களை கிடையாது, நம்மளை மாதிரி கிடையாது. ஆனால் 745 பிள்ளைங்களை சேர்த்து ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு பிள்ளை ஒரு ரவுண்டு 1000 ரூபா கொடுக்கணும். அவங்க பின்னால் ஒரு ஸ்பான்சர். அப்போ பிள்ளையும் வரணும், ஸ்பான்சரும் வரணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு அந்த 745 பிள்ளைங்களையும் ஓட விட்டு அதில் வந்த காசை கொடுத்த போது நாங்கள் அப்படி ஒரு காரியம் செய்வதற்கு கர்த்தர் வழி திறந்தார். அந்த இடம் பின்னால மாஃபியா, இந்த கல் உடைக்கிறவங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற ஒரு மாஃபியா. எத்தனை தடவை மிரட்டப்பட்டு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் கல்யாண் மாதிரி தான். கல்யாணம் சொன்னது நீங்கள் யாருக்கும் நாங்கள் பயந்து இவ்வளோ நாளும் வாழ்றதுக்கு தெரியாது. ஏன்னா கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு கூட இருக்கிறாருன்னு தான் நான் அறிந்திருக்கிறேன். இந்த பக்கம் விபச்சாரிகளாகவே நிறைந்திருக்கிற ஒரு சின்ன கிராமம். இந்த பக்கம் தொழிலே திருட்டு தொழில். இதுக்கு மத்தியில் தான் நாங்கள் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது கர்த்தர் உதவி செய்தார். இந்த ஆட்களை சந்திக்க முடிஞ்சது. இந்த ஆட்களையும் எப்படியாவது போய் சந்திக்கிறதுக்கு முயற்சி செய்தோம். ஆனால் விபச்சாரிகள் மத்தியில் போகிறதுக்கு எனக்கு என்னோடு சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. என்ன தயக்கம்? லேடி மிஷினரி போனால் அவங்களையும் விபச்சார லிஸ்டில் எடுத்துடுறாங்க, நம்ம போனால் நம்ம விபச்சாரம் செய்ய வந்து இழுக்கிறாங்க. இப்போ ரெண்டுலேயும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரொம்ப கவனிச்சிருக்கும் போது ஒரு திருமணமான நம்முடைய இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கப்புள் அங்கே பணியாற்றும்படியாக போன போது இந்த பிள்ளைகள் தருதலையாய் திரிகிறார்கள் என்று சொல்லி அவங்கள கூப்பிட்டு தன்னுடைய சேலையை வெட்டி அதுக்கு ஃப்ராக் தச்சு போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து அப்படியே இழுக்க ஆரம்பித்தார்கள். ஒருவேளை நான் என்னுடைய செய்தியை சிலர் கேட்டிருக்கலாம், கேட்காதவர்களுக்காக சொல்றேன். அப்படி வந்து 36 பிள்ளைகள் அவர்களுக்கு தெரியாமலே பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். பிளட் டெஸ்ட் பண்ணா 26 பிள்ளைங்களுக்கு HIV பாசிட்டிவ். ஏன்னா விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளைங்க 15 தலைமுறையா விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கோங்க. 36 பிள்ளைல 26 பிள்ளைங்களுக்கு HIV பாசிட்டிவ். ரொம்ப வருத்தப்பட்டோம். ஆனா அவங்க அருமையான நம்முடைய சகோதரர்களை ஜெபிக்க ஏவுகிற பொழுது போல இந்த பிள்ளைங்களையே ஜெபிக்க வைக்கணும். ஆனால் அவங்களுக்கு சொல்ல முடியாது, அவங்களுக்கு HIV பாசிட்டிவ் எய்ட்ஸா மாறும் என்று சொல்ல முடியாது. அவர்களை கூப்பிட்டு தேவனை தேடுறதுக்கு உபவாசம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ண போது தேவ ஆவியானவர் அந்த பிள்ளைகள் மேல பலமாய் இறங்கினார். நடந்ததுதான். என்ன நடந்தது தெரியுமா? அதுக்கு பிறகு நாங்க 1 மாசம் கழிச்சு மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுத்தா ஆவியானவர் இறங்கி HIV பாசிட்டிவ்லாம் நெகட்டிவா மாத்திட்டார். இப்ப எங்களுக்கு எய்ட்ஸ் மருந்து தெரிஞ்சு போச்சு.
எய்ட்ஸுக்கு என்ன மருந்துன்னு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுனால அந்த கிறிஸ்மஸ்க்கு முந்தின வாரத்தில் நானும் என் மனைவியும் ஒன்று தீர்மானம் பண்ணோம். இந்த 36 பிள்ளைங்களையும் ஒரு நாள் நம்ம கூட வச்சு நம்ம பிள்ளைங்களோட விளையாட விட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படிலாம் பிரியமானதெல்லாம் வாங்கி கொடுப்போம், அதெல்லாம் வாங்கி கொடுப்போன்னுட்டு நானும் என் மனைவியும் தீர்மானம் பண்ணோம். தீர்மானம் பண்ணி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவளோடு விளையாடி நல்ல தின்பண்டங்கள் என் மனைவி விதவிதமாக செய்து கொடுத்தா. ஏராளமான குளிர் இருந்ததுனால கம்பளி ஆடைகளை கொடுத்தோம். வீட்டுக்கு போகும்னால இந்த பிள்ளைங்களை உட்கார வச்சு நல்லா கவனிங்க, ஆர்டினரி பீப்புளை கர்த்தர் எப்படி உபயோகப்படுத்துவார்னோ அவங்களுடைய பாரத்தை எப்படி போட்டோங்கிறது நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த பிள்ளைங்க எங்களுடைய கவன்காணிப்பில் வந்து 4-4.5 மாதம் தான் இருக்குது. அவங்களோட விளையாடுனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் பிள்ளைங்களுக்கு சந்தோஷம், என் மனைவிக்கு சந்தோஷம். எல்லாருக்கும் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னதா, ஏன்னா தாயோட தான் இருக்குதுங்க, தகப்பன் யாருன்னு தெரியாது, கிராமத்தில் தான் இருக்குதுங்க. நாங்கள் அவங்கள கூட வச்சிருக்கல, அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுறோம். ஏன்னா இவங்க மூலம் தான் அங்கே ஒளி போகணும்னு, இவங்க மூலம் தான் அங்கே நெருப்பு பரவணுன்னுட்டு. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைங்களை கூட்டி நான் ஒரு 20 நிமிஷம், நான் ஒரு சைல்டு எவாஞ்சலிஸ்ட், அதனால் சில்ட்ரன் பாஷையில் அவங்களோடு கூட பேச ஆரம்பித்தேன். அவங்ககிட்ட கேட்டேன், யோவான் 3:16 உனக்கு தெரியுமா? தெரியும். தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ எல்லாம் டக்குன்னு சொல்லிச்சு. நான் உடனே கேட்டேன், 1 யோவான் 3:16 தெரியுமா? நமக்கே தெரியாத, நம்ம போதகர்களுக்கே தெரியாத. அது வாசிக்கலாம், பார்க்கலாம். 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்குக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரர்களுக்காக, யாரோ வாசிக்கிறான், ஜீவனை எடுக்க காரணாளிகளாக இருக்கிறோம். பிரதர் கண்ணாடி போட்டு வாசிக்க, கொடுக்க. இந்த